அல்லாஹுடைய பெரும் பாக்கியம். அல்லாஹ் எங்களுக்கு ரமலானுடைய மாதத்தை தந்தான். அல்லாஹ்க்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். சகோதரிகளே, தாய்மார்களே, அதே போன்று ஈதுடைய தினத்தை அடைய இருக்கிறோம். ஈதுல் ஃபித்ருடைய தினத்திலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான சுன்னத்துகள், நாம் அழகான முறையிலே சுன்னத்தான குளிப்பை, ஈதுடைய குளிப்பை நியத்து வைத்து குளித்துக் கொள்வது, அதே போன்று அழகான முறையிலே ஆடை அணிவது, நறுமணம் பூசிக்கொள்வது, புத்தாடைகள் அழகான முறையில் அணிந்து கொள்வது, அதே போன்று இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாளிலே காலையில் ஏதாச்சும் உணவை சாப்பிடுவது சுன்னத்தாக்கப்பட்டது. குறைந்தது ஈத்தப்பழம் ஒன்றாவது சாப்பிடுவது. அதே போன்று அழகான முறையிலே நாம் பள்ளிக்கு ஒரு வழியாக வருவது, மறு வழியாக செல்வது, இதுவும் சுன்னத்தாக்கப்பட்டு. காரணம் என்னவென்றால், நாம் தக்பீரோட நாம் பள்ளிக்கு வருவது, தக்பீர் சொல்லி கொண்டு வருவது, நாம் எப்படி வருகிறோமோ அதை கடந்து வரக்கூடிய கற்கள், முள்ளுகள், அதை போன்று புட்பூண்டுகள், இவைகள் அனைத்தும் எங்களுக்கு சாட்சி சொல்லும். அதனால் நாம் தக்பீர் சொல்லிக்கொண்டே நாம் வருவது. அதோடு நாம் சதக்கா செய்வது, அதிகமாக சதக்கா செய்வது, அதிகமான மக்களோடு சிரித்து அழகான முறையிலே பேசுவது, நமது சிறுவர்களுக்கு அழகான முறையிலே உடை அணிவித்து அவர்களையும் பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வருவது, இவைகள் போன்ற சுன்னத்துகளை நாம் இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாளிலே கட்டாயமாக நாம் எடுத்து நடக்க வேண்டும். சகோதரர்களே, வருடத்திலே இருமுறை வரக்கூடியது. அதனால் இந்த மாதிரி சுன்னத்துகளை நாம் எடுத்து நடப்போமையானால் அல்லாஹ் பல கூலிகளை வைத்திருக்கிறான். சகோதரர்களே,